ஒரு காலத்துல மலைகளும் மரங்களும் நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் ஒரு குடும்பம் மாதிரி சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த காட்டோட ராஜா யானை. அது மிகவும் பெரிய உடம்பு, அதிக பலம், எல்லாரும் அவனை மதிச்சாங்க. அதே காட்டுல புத்திசாலியான நரி, சுறுசுறுப்பான குரங்கு, அமைதியான சின்ன முயல், இவங்க எல்லாரும் நல்ல நண்பர்கள். ஒரு வருடமாக மழையே வரவில்லை. நதிகள் எல்லாம் காய்ந்து போச்சு. குளங்கள் எல்லாம் தண்ணீர் குறைய ஆரம்பிச்சது. விலங்குகள் எல்லாம் பயந்தாங்க. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டாங்க. அப்போ யானை சொல்லிச்சு, நான் இந்த காட்டோட ராஜா. என் பலத்தால ஏதாவது வழி கண்டுபிடிச்சிடுவேன். நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிச்சா நல்லது. ஆமா, பிரச்சனை பெருசா இருந்தாலும் தீர்வு சின்னதா இருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் தாத்தா சொன்னார், இந்த காட்டுக்கு அப்புறம் ஒரு பழைய கிணறு இருக்குன்னு. வா வா, சின்ன முயல் சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு இப்ப நேரமில்லை. நமக்கு தேவை பலம். அந்த வார்த்தை முயலோட மனசை காயப்படுத்திச்சு. முயல் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தது. யானையே, ஒருத்தன் சின்னவனா பெரியவனா முக்கியம் இல்லை. அவன் சொல்ற யோசனை சரியா இல்லையான்னு தான் முக்கியம். ஒரு தடவை முயல் சொல்றதை முயற்சி பண்ணலாமே. யானையே யோசி. சரி, நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம். எல்லா விலங்குகளும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமானது. சில விலங்குகள் சோர்ந்து போனாங்க. யானை முன்னாடி போனது. குரங்கு மரமா தாவினது. நரி வழி காட்டிச்சு. முயல் மெதுவா ஆனா நம்பிக்கையோட நடந்தது. நீண்ட நேரத்துக்கு பிறகு அதிசயம், ஒரு பழைய கிணறு இருந்தது. அதுக்குள்ள குளிர்ந்த சுத்தமான தண்ணீரை பார்த்ததும் எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல குதிச்சாங்க, குடிச்சாங்க. சோர்வு எல்லாம் மறைஞ்சு போச்சு. யானை அமைதியா நின்னது. பின்னாடி முயலை பார்த்து யானை தலை குனிஞ்சு சொன்னது, முயலே, மன்னிச்சுடு. உன்னை சின்னதுன்னு நினைச்சேன். ஆனா இன்று உன் யோசனை தான் இந்த காட்டை காப்பாத்திச்சு. முயல் சிரிச்சது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்ததால தான் இது நடந்துச்சு. அந்த நாளிலிருந்து காட்டுல ஒரு புதிய விதி வந்துச்சு. யார் பேசினாலும் கவனமா கேளு. பலம் மட்டும் வாழ்க்கையை காப்பாத்தாது. புத்தியும் பணிவும் வேணும். அந்த காடு மீண்டும் சந்தோஷமா மாறிச்சு. இந்த கதையின் நெறி என்னவென்றால், உடம்பு பெரியதா இருந்தாலும் எண்ணம் சிறியதா இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் மதிச்சாதான் ஒற்றுமை வரும்.